என்னுடைய ஆத்மாத்மான நண்பன் ஆனந்துடைய கோபுரத்தர். ஸோ எனக்கு அவர் நல்லா தெரியும். சினிமா மேலே ரொம்ப மோகம் கொண்டு நம்மளும் சினிமா எடுக்கணும், நல்ல படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு வந்திருக்க ஒரு ப்ரொடியூசர். அவரை நான் வரவேற்கிறேன். இந்த படத்துக்கு அவர் வந்து நிறையா எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தோ அதெல்லாம் பிரச்சனைகளை வந்து டேரக்டர் மேலே போடாமல் அவர் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப நியாயமும் ரொம்ப தர்மத்தோடு எடுத்திருக்காரு. அந்த தர்மத்தின் நியாயத்துக்கும் இந்த படம் வந்து வெற்றி பெறும் சார். நான் அவங்க வந்து வரவேற்கிறேன், இந்த காட்டுக்கு வரவேற்கிறேன் உங்களை. டைரக்டர் வந்து ராம் பிரகாஷ் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு சார்ஜான ஒரு பர்சன். நான் அவன் ஃபஸ்ட்டு படம் பார்க்கல. அவன் வந்து எனக்கு கதை சொல்லும் போது வந்து ரொம்பலாம் சொல்லாதீங்க தம்பி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ரொம்ப கம்பல் பண்ணி வந்தான், இல்லை சார் நீங்கள் தான் சார் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி, ஒரு யங் பாய் வந்திருக்கான், அவனை வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, சரி வந்து கதை கேட்டுட்டு வேணாம்னு சொல்லிடுவான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அவன் வந்தவொடனே சொன்னவொடனே அவனை டெஸ்ட் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் சொல்லு தம்பி எனக்கு கதை, அதில் என்னை இம்ப்ரெஸ் பண்ணேன். அவன் 2 நிமிஷத்தில் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். என்னன்னா அந்த கதை வந்து ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட் பேஸ்டாக அடுத்து என்னன்னு போய்கிட்டு இருக்க மாதிரி கதை. எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கலைக்களம் அது. ஸோ அதுக்கு வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன், நல்லா படித்தவன். ஸோ நான் உடனே ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் விக்ராந்த் அந்த கேஸ்ட்லாம் சொல்லும்போது விக்ராந்த் மேலே எப்பயுமே எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். ஒரு நல்ல பையன், ரொம்ப ரொம்ப அமைதியாக போராடிக்கிட்டு இருக்க ஒரு பையன். நிச்சயமாக அவன் ஒரு ரொம்ப இன்டலேபிள் மார்க் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய நடிகனாக நிச்சயமாக வருவான். அது வந்து கவலையே இல்லை. எனக்கு அவன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து சுசி வந்து ஒரு சரவெடி போல் எப்பயுமே அவன் இருக்கிற இடத்துல வந்து சந்தோஷமே இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவோ கவலைகள் அவனுக்கு இருக்குது எனக்கு தெரியும். ஆக்சுவலாக அதெல்லாம் மீறி அவன் வாழ்க்கையில் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்காக ஒரு பெரிய கிளாப் அவனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு இயக்குனராக ஒரு ஒரு நிறைய நல்ல படங்கள், ரொம்ப நல்ல படங்கள், நியாயமான படங்கள், தர்மமான படங்கள் பண்ணணும்னு எப்பயுமே ஒரு போராடிக்கிட்டு இருக்க ஒரு கலைஞன். அவனுக்கு பெரிய லெவலில் வருவான். இன்னும் பெரிய பேர் அவனுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நான் வந்து சுசியை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். சுசி போடு, அவன் இந்த எனர்ஜிக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த படத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரம் முழுக்க வந்து அதுக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அத்துல்யா நான் இப்போ தான் நீங்கள் தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் பார்த்ததே இல்லை. முதல்ல தமிழ் பார்த்துருந்தா என்னுடைய ஒரு ஆடு கிடையாது, ஒரு எலெக்ஷன் கமிஷனுக்காக என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆதித்யா ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் என்ன ஆசை, நான் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிற ஒரு ஹீரோயின் இருக்காங்க, அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர், நல்லாவும் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த குழந்தை இன்னைக்கு சாயங்காலம் வரும்போது இந்த மாதிரி விழாக்கள் வரும்போது ஒரு சின்ன போர் இருக்கும், என்ன பண்ண போகிறோம், என்ன பேச போறோம்னு. பட் இன்னைக்கு வந்து இந்த ஹோல் ஷோ வந்து ஸ்டீல் பண்ணது வந்து குழந்தை தான். அவளுக்கு இன்னொரு கிளாஸ் பெருசாக கொடுக்கணும். ஒரு சினிமா ஏன் சந்தோஷமா இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த குழந்தை சொல்லிச்சு, நான் இன்னும் பெருசாக வரணும்னு சொல்லும்போது என்னமோ பறக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ரெக்கைகளை விரித்து ஒரு பறக்கிற மாதிரி. இந்த தமிழ் சினிமாவே அப்படித்தான், இந்த சினிமா கலையுமே அப்படித்தான். இது வந்து ஒரு மேஜிக் கார்பெட்டு தான். எல்லாருமே நம்ம பறக்க தான் ஆசைப்படுறோம். ஸோ அந்த குழந்தை பெரிய ஆளாக வரணும்னு நான் வந்து இந்த உலகத்தை நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் மியூசிக் டைரக்டர் வெரி ஹம்பிள் பர்சன், குட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 4 படம் பண்ணியிருக்காரு. இந்த படம் நல்லா பண்ணியிருப்பாரு எனக்கு தெரியும். ஆனால் அந்த வே ஹீ ஸ்போக்ஸ் டு மீ, அண்ட் யூ ஆர் வெரி திரும்பி ரீரைட்லாம் பண்ணேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப பிடிச்சிருச்சு. பேசிக்கலாக வந்து எப்படின்னா சினிமாவே எப்படின்னா ஒன்று நம்ம மனசில் தோண்டி வெளியே வந்த உடனே ஒரு ஐடியாவாக வெளியே வரும். அந்த ஐடியாவை பேப்பரில் எழுதிட்டு அதுதான் பெருசுன்னு கட்டி பிடிச்சிக்கிருக்கோம். அது பெரிய தவறு. இன்னைக்குலேருந்து எல்லா டெக்னீஷியனும் அதை ரீரைட் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷம். ஸ்க்ரீன் ரைட்டிங் இஸ் ரீரைட்டிங்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு ஆர்ட் டைரக்டர் வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்ட பிறகு அதுதான் ஸ்கெட்ச் கிடையாது, அதில் திரும்பி என்ன பண்ணலாம், அது ஏன் திரும்பி உடைச்சிட்டு புதுசாக என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா ப்ராசஸ்லையும் சினிமா வந்து ரீரைட்டிங்கில் தான் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு கட்டுரை எழுதுனா கூட அதை எழுதி முடிச்சுட்டு அதை வந்து திரும்பி ரீரைட் பண்ணுறது எல்லாமே வந்து ரீரைட்டிங்கில் தான் இருக்குது. அது சில நேரங்களில் வெற்றி போய்கிட்டே இருக்கும்போது நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. இப்போ நான் வந்து 11 படம் பண்ணியிருக்கேன். 11 படம் வந்து என்னுடைய ஸ்க்ரீன் பிளே எழுதி முடிச்ச உடனே நான் 10 பேர்கிட்ட கொடுக்குறேன். ஒரு 10 நண்பர்கள்ட்ட, சினிமா இல்லாத நண்பர்கள்ட்ட அதை படிக்க கொடுக்குறேன். அவங்க படிச்சுட்டு அவங்க எனக்கு முழு விமர்சனம் பண்ணாம பிறகுதான் அது நெட்டில் எனக்கு வந்து மெயிலில் அனுப்ப சொல்லுவேன்.
அந்த மெயிலில் அனுப்பி அந்த மெயிலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதில் திரும்பி ரீரைட் பண்ணும்போது அதில் என்னென்ன நான் இன்க்ளூட் பண்ண முடியும், என்ன மாற்ற முடியும், என்னத்தை வந்து நான் ரொம்ப ஜென்யூனாக நினச்சிருக்கேன் அப்படின்றத ரீடைன் பண்ணேன். ஸோ இந்த ரீரைட்டிங் ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். இன்னைக்கு வந்து அந்த மியூசிக் டேரக்டர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது ஒரு இனிமேல வர நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இது வந்து ஒரு பெரிய பிரின்சிபலாக இதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த படம் நான் என்ன பார்க்கல, பட் நேற்றே எனக்கு நியூஸ் வந்துச்சு. இந்த படத்தை வந்து பார்த்துருக்காங்க, ஒரு சின்ன ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபேமிலிக்காக. அங்கேருந்து எனக்கு வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அப்புறம் எனக்கு வந்து இதில் படத்திலே பிடிக்காத ஒன்று வந்து இந்த போஸ்டர் தான். இந்த போஸ்டரில் வந்து காந்தியோட என் தலை அவ்வளோ பெருசாக போட்டுருங்க. என் தலை அவ்வளோ பெருசாக இருந்துச்சா அப்படின்னு தெரியல எனக்கு. அது நான் வன்மையாக நான் கண்டிக்கிறேன் ரொம்ப அன்போட. காந்தி மகானுக்கு முந்தி நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப சின்னவங்க. அது நான் வந்து ஒரு துளி கூட கிடையாது. தயவுசெய்து இந்த போஸ்டர் இனிமேல் போடாதீங்க. நான் ரொம்ப ரொம்ப மனசுல இருந்து நான் கேட்டுக்கிறேன். இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேன். ஐன்ஸ்டைன் அவரை பற்றி சொல்லியிருக்காரு, இந்த மனிதன் காலடி இந்த இந்த பூமியில் பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஐன்ஸ்டைனை போய் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கீங்க, இப்போ காந்தியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, அந்த மனிதனுடைய கால் இந்த பூமியில் பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு மகா உன்னதமான ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஐ திங்க் வி ஷுட் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் ஹிம். இந்த உலகத்தில் அவர் நம்ம நாட்டில் இருந்திருக்காரு, நம்மளுக்காக போராட்டிருக்காரு அப்படின்னு நினச்சி நம்மலாம் வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம வந்து அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். ஸோ ஐ திங்க் the team has to reconsider, even the designer has to reconsider to change that poster. இன்றைக்கு மகான்கள் கிடையாது, அதனால தான் நாடு மோசமாக இருக்கு. ஒரு மகான் கிடையாதுங்க இந்த நாட்டில். ஒரு மகான், அந்த மகான் மாதிரி இந்த நாட்டில் இருந்ததுன்னா எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு மகான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சுட்டுப்படிக்க உத்தரவு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைன்னு நான் வந்து அந்த மகானை நான் வேண்டிக் கொள்கிறேன்.